சரிந்து விழுந்த விஜய், தஞ்சையில் சரிந்த மேடை, அதிர்ச்சி, மரணம். விஜய்க்கு என்னாச்சு? சற்று முன் பெரும் பரபரப்பு. தஞ்சையில் என்ன நடந்தது? அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அரசியல் செய்து வரும் இந்த நேரத்தில் இவருடைய விவாகரத்து பிரச்சனை என்பது பூதாகரமாக வெடித்தது. ஏற்கனவே விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகு கரூர் விவகாரத்தில் சிபிஐ பிரச்சனையில் மாட்டி தவிக்கும் விஜய், ஜனநாயகன் பட பிரச்சனையிலும் தவித்து வருகிறார். இந்த நிலையில் இப்போது இவரது மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து குறித்து பேசியிருப்பதும் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதே சமயம் விஜய் அவர்கள் தொடர்ந்து பரப்புரையையும் செய்து வருகிறார். ஒவ்வொரு ஊராக சென்று 5000 நபர்களை மட்டும் சந்தித்து வரும் விஜய் அவர்கள் இப்போது இன்றைய தினம் தஞ்சையிலும் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த பரப்புரையில்தான் விபரீதம் ஒன்றும் அரங்கேறியுள்ளது. அதுவும் தமிழக அரசியலில் சட்டசபை தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என 2 மாபெரும் கூட்டணிகள் 2 பக்கமும் உருவாகியிருக்கிறது. அதிலும் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் யானை பலமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நடைபெறப் போகின்ற இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்பதை உறுதியாக இப்போதே சொல்லிவிடலாம். அதற்கு காரணம், திமுகவை நோக்கி மட்டும்தான் பிரபல தலைவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, திமுகவை நோக்கிதான் செல்கிறது. அதாவது திமுக கூட்டணியை நோக்கிதான் செல்கிறார்கள். அதிமுக கூட்டணியை நோக்கியோ விஜயின் கட்சியின் கூட்டணியை நோக்கியோ செல்லவில்லை. இதிலிருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது, திமுக கூட்டணிக்குத்தான் இந்த நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று. இனிப்பு எங்கே உறுதியாக இருக்கிறதோ அங்கேதான் எறும்புகள் வரிசையாக தேடி போகும். அப்படி பார்த்தால் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை நோக்கித்தான் செல்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் வெற்றி என்பது உறுதி என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்தால் தான் திமுக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதி என்பதை அறிந்து தங்களுக்கு குறைந்த சீட்டுகள் கிடைத்தாலும் பரவாயில்லை என்பதை உணர்ந்து திமுக கூட்டணியை நோக்கி மற்ற கட்சிகளும் மற்ற கட்சி தலைவர்களும் வரிசை கட்டி கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இது நன்கு தெரிந்தும் கூட விஜய் போன்றவர்கள் திமுகவை எதிர்த்து தேவையில்லாமல் அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. அதுவும் ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது யானை பலமாக இருக்கும் பட்சத்தில் பத்தாக்குறைக்கு மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் கொடுத்தது, பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்தது, இப்போது வயதானவர்கள் ஊனமுற்றோர்களின் உதவித்தொகையாக வழக்கமாக கொடுப்பதை விட மிக மிக அதிகப்படுத்தி 3000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருப்பது என மொத்தமாக சிக்ஸருக்கு மேல் சிக்ஸர் அடித்து வருகிறார் ஸ்டாலின். ஆகவே ஒரு பக்கம் கூட்டணி பலம் என்பது யானை பலமாக இருக்கும் பட்சத்தில் மறுபுறம் மக்களுக்கு தேவையான பண உதவிகளையும் வாரி வழங்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் திமுகவின் வெற்றி என்பது 100% அல்ல, 200% ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அது நன்கு தெரிந்தும் கூட இன்று தஞ்சையில் நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் கூட திமுகவால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று விஜய் பேசியிருப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் விஜய் பேசிவிட்டு செல்லும்போது திடீரென மேடை படிக்கட்டுகள் சரிந்து விழுந்ததாகவும் அதில் லேசான காயத்துடன் விஜய் தப்பித்து விட்டதாகவும், ஆனாலும் அந்த நிகழ்வின் போது ஒருவர் மரணமடைந்து விட்டதாகவும் கூட அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்கள் வந்தால்தான் அங்கே என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும். ஆனாலும் கூட விஜய்க்கு ஏற்பட்ட இந்த ஒரு விபத்து என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே வெற்றி என்ற சொல்லுக்கு விஜய் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் இங்கே விபத்து என்ற சொல்லுக்குத்தான் விஜய் என்ற பெயர் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விஜய் செல்லும் இடங்களிலெல்லாம் விபத்துக்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதற்கு இந்த தஞ்சையும் விதிவிலக்கில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த தஞ்சையில் விஜய் பேசிய பேச்சுக்களும் கூட இதற்கு முன்பு மற்ற ஊர்களில் அரசியல் தெரியாமலும் நிஜ வாழ்க்கை பயன்பாடு தெரியாமலும் உளறி வந்ததைப் போலத்தான் இந்த தஞ்சை கூட்டத்திலும் உளறியிருந்தார் விஜய். ஏற்கனவே விஜய் அவர்கள் மது அருந்திவிட்டு பேசுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக
பழம்பெரும் அரசியல்வாதி நல்லக்கண்ணு அவர்கள் சமீபத்தில் மரணமடைந்திருந்தார். இவரது இறுதி சடங்கிற்கு விஜய் வந்தபோதும் கூட விஜய் அவர்கள் மது அருந்தியிருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதாவது நக்கீரன் போன்ற பத்திரிகைகளிலேயே அது குறித்த உறுதியான தகவல்கள் வெளியானதாக தெரிகிறது. ஒருவேளை மது அருந்தியதால்தான் தஞ்சையில் விஜய் தடுமாறி விழுந்திருப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு துளி கூட அரசியல் செய்ய தெரியாத விஜய் அவர்கள் தெரியாமல் அரசியலுக்கு வந்தது என்பது மிகப்பெரிய அவமானமாகவே இவருக்கு தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இன்று தஞ்சையில் இவர் பேசும்போது கூட விவசாயிகளின் சரியான பிரச்சனைகளை புரிந்து அதை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்து கொடுப்போம் என்று கூட கூற முடியவில்லை. அதற்கான முயற்சியை எடுப்போம் என்றுதான் கூறியிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி என்பவர், அதுவும் முதல்வர் வேட்பாளராக இருப்பவரே இதை செய்ய முடியும் என்று வாக்குறுதி கொடுக்காமல் முயற்சி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தால் அதை எந்த ஒரு பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஒரு சிறிய அரசியல் அறிவு கூட இல்லாத விஜய் அவர்கள் எப்படி இந்த தேர்தலில் தாக்கு பிடிக்கப் போகிறார் என்று கூட தெரியவில்லை. இது மட்டுமில்லாமல் இன்னமும் பல அறிவிப்புகளை இன்று தஞ்சை மேடையில் விஜய் கூறியிருந்தார். அந்த அறிவிப்புகளில் பெரும்பாலானவைகள் அனைத்தும் முயற்சி செய்வோம் என்று மட்டுமே விஜய் கூறியிருந்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை சரி செய்து கொடுப்போம் அல்லது செய்து கொடுப்போம் என்று கூட விஜய் அவர்களால் கூற முடியவில்லை. முயற்சி செய்வோம், இந்த விஷயங்களில் முயற்சி செய்வோம், அந்த விஷயங்களில் முயற்சி செய்வோம் என்றுதான் தொடர்ச்சியாக கூறி வந்தார். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது விஜய்க்கு அரசியல் அறிவு என்பது துளி கூட இல்லை என்பது. அரசியலை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வாக்குறுதிகளாக அல்லது மக்களுக்கு நம்பிக்கையாக பேசும்போது மக்களின் பிரச்சனைகளை ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைப்பேன் என்றுதான் கூற வேண்டுமே தவிர முயற்சி செய்வேன் என்று கூறவே கூடாது. இந்த ஒரு சிறு விஷயம் கூட தெரியாத விஜயை நம்பி யாரேனும் வாக்களித்தால் அவர்களது வாக்குகள் வீணாகத்தான் போகப் போகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே விஜய்க்கு தற்போது வாக்கு சதவீதம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டேதான் வருகிறது. இவர் கட்சியை தொடங்கும் போது இவருக்கு இருந்த வாக்கு சதவீதம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. அதற்கு காரணம் இவரது அரசியல் என்பது 4 சுவற்றுக்குள் தான் எப்போதும் இருந்து வருகிறது. எப்போதாவது தான் இப்படி பொது இடங்களில் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். மற்றபடி 4 சுவற்றுக்குள் மட்டுமே இவரது அரசியலை செய்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் கரூர் விவகாரத்திலும் இவரது தவறு என்பது பொதுமக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தன்னுடைய படமான ஜனநாயகன் படத்தை கூட சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய முடியாமல், அதாவது தன்னுடைய படத்தையே காப்பாற்ற முடியாத இவர் பொதுமக்களை எப்படி ஆட்சிக்கு வந்து காப்பாற்றுவார் என்ற அந்த ஒரு சிந்தனையும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக திரும்பியது. இப்போது இவரது மனைவி இவர் மீது தாறுமாறான எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வைத்து விவாகரத்து கேட்டிருப்பது என்பது மேலும் விஜய்க்கு எதிரான மனநிலையை பொதுமக்களிடையே உருவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது தஞ்சையில் இவர் பேசிய பேச்சும் விஜய்க்கு எதிரான வாக்குகளாகத்தான் மாறி வருகிறது. ஆக மொத்தம் அரசியல் கட்சி தொடங்கிய போது விஜய்க்கு இருந்த ஆதரவு என்பது இப்போது வெகுவாக குறைந்து வருகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது இவர்தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக வந்திருக்கிறவர் என்று இவரை கூறிக்கொள்வது மிக மிக வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆளாளப்பட்ட அதிமுகவே இப்போது தங்களது தோல்வியை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு சத்தமே காட்டாமல் அரசியல் செய்து வரும் இந்த சூழலில் விஜய் மட்டும் தங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று தனி உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். ஆனால் உண்மையான கள நிலவரம் என்னவென்று பார்த்தால் நடைபெறப் போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் தற்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்புகளும் உறுதி செய்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் இன்றைய தஞ்சை பேச்சை பற்றியும் விஜயால் இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் எத்தனை வாக்கு சதவீதங்களை பெற முடியும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.